ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நாளாக கொஞ்சம் வெளியே போயிருந்தனால வந்து காலேஜ்லேருந்து ஐவி கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவும் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ராயன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடைய வீடியோ அன்றைக்கி பார்த்தோம். ஸோ அதிலேருந்து இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, நம்ம எஸ். சூர்யா அவர்கள் வந்து படத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலிமா நம்ம எஸ். சூர்யாவும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. ஸோ ஒரு அசுரன் அண்ட் ஒரு அரக்கன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க 2 பேரும் இந்த ஒரு படத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா எஸ். சூர்யா அவர்கள் வந்து அந்த அவர் ஒரு ரோலை மாஸ் பண்ணிட்டு போகிற ஒருத்தர், அதுவும் நம்ம தனுஷ் அவர்களுடைய டேரக்ஷனில் நடிக்க போகிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு மாசான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கிறனால ஒரு போலீஸ் ரோலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்போசிட் கேங் ரோலாக இருக்கலாம். பார்ப்போம் என்ன ரோலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம தனுஷ் அவர்களுடைய கதை, நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் இருக்குது. இதுக்கு மேலே படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் எஸ். சூர்யா இருக்கார் அப்படின்றது ஒரு மாசான அப்டேட் கொடுத்து ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவருக்கு என்ன மாதிரியான ரோல் கொடுத்துருப்பாங்க, ஸோ படம் எப்படி வரும், எந்த மாதிரியான ஒரு கதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு இன்னுக்குள்ள ஒரு அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.